குட் ஈவினிங். ஆன்லைன் கிளாஸ் வாய்ஸ் கிளியரா கேக்குதா? ரிப்ளை பண்ணுங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரீசனிங். ரீசனிங்ல வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன். டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா திசைகள் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். மொத்தம் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ல லாஜிக்கல் ரீசனிங்னா என்னன்னு தெரியும்ல. மேக்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பட் லாஜிக்கலா யோசிச்சு ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். இதுல டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ல வந்து மொத்தம் 4 மாடல்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ அது என்னென்ன மாடல்ஸ் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இதுல 4 மாடல்ஸ் எதெல்லாம் பத்தி வரும்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைரக்ஷன்ல லெஃப்ட் ரைட் மூவ் ஆகுறது. ஒருவர் இடதுபுறம் செல்கிறார், வலதுபுறம் செல்கிறார், அப்ப கடைசியில ஃபைனலா எங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியது. ஓகே, லெஃப்ட் ரைட் மூவ் பண்றது. செகண்ட் மாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாக், கடிகாரம் வச்சு வரக்கூடியது. அதுக்கப்புறம் டிகிரி, ஒருத்தருடைய மூமெண்ட் வந்து ஆங்கிள் இருக்கும். ஸோ அவர் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இவ்வளவு டிகிரி மூவ் ஆகுறாரு, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இவ்வளவு டிகிரி மூவ் ஆகுறாரு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அது வந்து டிகிரி வரக்கூடிய மாடல். அண்ட் ஃபைனலா இன்னொரு மாடல் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேடோ, நிழல். ஒருத்தரோட ஷேடோ வந்து இன்னொருத்தரோட ரைட் ஹேண்ட் சைட்ல விழுது, அப்போ அவர் எந்த திசையை நோக்கி இருக்காரு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வருது. இது எல்லாம் பார்க்க போறோம், ஒவ்வொரு மாடலா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியான டாபிக், ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். முதல்ல டைரக்ஷன்னா என்ன அப்படிங்கிற பேசிக்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இது நோட் பண்ணிட்டீங்களா இந்த 4 மாடல்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் அப்படிங்கிற எத்தனை டைரக்ஷன் இருக்குப்பா? எத்தனை திசைகள் இருக்கு? 4 தானா? இது என்னது? ஒரு மேப் வரைகிறோம் அப்படின்னா ஒரு பேப்பர்ல அல்லது ஒரு போர்ட்ல இந்த மாதிரி வரையும் போது இங்க என்ன டைரக்ஷன் போடுவோம்? இது நார்த், வடக்கு. ஓகேயா? சோ இது வந்து என்னது? சவுத், தெற்கு. அதுக்கப்புறம் இது ஈஸ்ட், கிழக்கு. சோ இது வந்து வெஸ்ட்.
மேற்கு. இப்போ இது தவிர இன்னும் ஒரு 4 டைரக்ஷன் இருக்கு இல்லையா? வாய்ஸ் கேட்கலையா யாருக்கு? வாய்ஸ் எல்லாருக்கும் கிளியரா கேக்குதா? சரி, ஓகே. இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறது என்னப்பா? இந்த டைரக்ஷன் என்ன சொல்லுங்க? நார்த் ஈஸ்ட். ஓகேயா? சோ வடகிழக்கு. அதுக்கப்புறம் இது என்ன? சவுத் ஈஸ்ட், தென்கிழக்கு. மொத்தம் 8 டைரக்ஷன் சொல்லணும். 4 டைரக்ஷன் சொல்லக்கூடாது, மொத்தம் 8 டைரக்ஷன்ஸ். சோ இது வந்து என்ன? நார்த் வெஸ்ட், வடமேற்கு. அதுக்கப்புறம் இது என்னது? சவுத் வெஸ்ட், தென்மேற்கு. ஓகேயா? சோ இதுதான் 8 டைரக்ஷன்ஸ். இந்த 8 டைரக்ஷன்ஸும் சேர்த்து நான் வந்து அப்படியே ஒரு வரைஞ்சேன்னா எனக்கு டயக்ராம் சர்க்கிள் கிடைக்கும். கரெக்டா? ஒரு சர்க்கிளோட ஆங்கிள் எவ்வளவு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? 360 டிகிரி. சர்க்கிளோட ஆங்கிள் வந்து என்ன? 360 டிகிரி. இப்போ நான் சொன்ன டைரக்ஷன் மொத்தம் எத்தனை? 8 டைரக்ஷன். சோ 8 டைரக்ஷன்னா இப்ப நீங்க இதை எத்தனையால டிவைட் பண்ணும்? 8ஆல டிவைட் பண்றேன். பண்ணா என்ன வரும் சொல்லுங்க? 36ல எத்தனை டைம்ஸ்? 4 8 32 பேலன்ஸ். சோ அப்ப இங்க எத்தனை டைம்ஸ் போகும்? 5 டைம்ஸ். கரெக்டா? 4 8 32 பேலன்ஸ் 4 40, 5 8 40, 45 டிகிரி. ஒரு டைரக்ஷனுக்கும் இடையில எவ்வளவு டிகிரி கேப் இருக்கும்? 45 டிகிரி கேப் இருக்கும். சோ இது எல்லாம் சேர்த்துதான் நமக்கு எவ்வளவு டிகிரி கிடைக்கும்? 360 டிகிரி. ஓகேவா? இப்போ இந்த ஒரு நம்பரும் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஒரு டிகிரி இருக்கு இல்லையா? இது நீங்க கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல உங்களுக்கு மூவ் பண்ண தெரியணும். இப்ப நீங்க நார்த் டைரக்ஷன்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து கிளாக் வைஸ்ல மூவ் பண்ண போறீங்க. அப்ப எங்க போகணும்? சரி, நார்த்ல இருந்து கிளாக் வைஸ்ல மூவ் பண்ணணும்னா இதான் கிளாக் வைஸ். இது தெரியும் தானே எல்லாருக்கும்? சோ இப்படி வந்தா இது என்னது? கிளாக் வைஸ். இப்படி போனா இதுக்கு பேர் என்ன? ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னா கடிகாரம் சுத்தக்கூடிய திசை. இது வந்து எதிர் கடிகார திசை. சோ இது உங்களுக்கு பேசிக்கா தெரியணும். இப்ப நான் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கறதுனால அப்சர்வ் பண்ணிட்டு ஆன்சர் எனக்கு பண்ணுங்க. ஒருத்தர் வந்து ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்காரு. ஓகேயா? இந்த டைரக்ஷன்ல ஒருத்தர் நின்றுட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம். இவர் வந்து கிளாக் வைஸ்ல 90 டிகிரி மூவ் ஆகுறாரு. இப்ப அவர் எங்க நிப்பாரு? எந்த டைரக்ஷன்ல இருப்பாரு? இங்க இருந்து கிளாக் வைஸ்னா இப்படி தானப்பா போகணும். அப்ப இது ஒரு 45,
45. அப்ப இங்க நிப்பாரா? இது என்ன டைரக்ஷன்? சவுத். அப்ப ஆன்சர் என்ன? சவுத். அவ்வளவுதானே? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட். இப்ப வந்து ஒருத்தர் நார்த் டைரக்ஷன்ல இருக்காருன்னு எடுத்துக்கோங்க. ஓகேயா? நார்த்ல இருக்கிற ஒருத்தர் வந்து 180 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் பண்ணணும். அப்ப எங்க வரணும்? இங்க இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இங்க 180 டிகிரினா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அது தெரியும் தானே? இப்படி ஒரு லைன் போட்டா அது வந்து என்னது? ஸ்ட்ரெயிட் லைன். இதான் 180 டிகிரி. இப்படி போட்டாலும் அது ஸ்ட்ரெயிட் லைன் தான், அதுவும் 180 டிகிரி தான். ஸோ நார்த்ல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் 180 டிகிரினா அவர் எங்க இருப்பாரு? சவுத். ஓகே தானே? இப்போ 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 135 டிகிரி இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? 135னா 45 எத்தனை டைம்ஸ் மூவ் பண்ணணும்? 45 இன்டூ எத்தனை டைம்ஸ் போட்டா 135 வரும்? 3 டைம்ஸ். கரெக்டா? 270னா 45 இன்டூ எவ்வளோப்பா? 6 டைம்ஸ் வரும். அப்படிதானே? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ண தெரியணும். சரி, இது டைரக்ஷன் நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? இந்த போர்ட்ல இப்ப நான் சொல்லிருக்கிறது நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப நான் வந்து டிகிரி பேஸ் பண்ணி கேட்கிற கொஸ்டின் எப்படிங்கிறத பார்க்க போறோம். இது எழுதிட்டீங்கன்னா அடுத்தது போலாம். நெக்ஸ்ட். கொஸ்டின். இதை ஃபர்ஸ்ட் வரைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 8 டிகிரி டைரக்ஷன் முதல்ல வரைஞ்சுக்கோங்க. எந்த இங்கிலீஷ்ல போட்டாலும் தமிழ்ல போட்டாலும் தெரியணும் எல்லாருக்கும். எனக்கு தமிழ்ல தான் தெரியும், இங்கிலீஷ்ல தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ரெண்டுலயுமே ரெண்டு பேருக்கும் தெரியணும். சரியா? ஸோ 8 டைரக்ஷன்ஸ். இப்போ சம் என்ன அப்படின்னா, இது நான் ஓரலாவே சொல்றேன், நீங்க கரெக்டா ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. இப்போ ஈஸ்ட் டைரக்ஷன்ல ஒருத்தர் இருக்காரு. ஓகேவா? ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன மூவ் பண்றாருன்னா 45 டிகிரி கிளாக் வைஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் 180 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ அவர் ஃபைனலா எங்க இருப்பாரு? இதுதான் கொஸ்டின். நார்த், வெஸ்ட். ஓகே. வேற சவுத். ஃபைனலா எங்க இருப்பாரு? நார்த் வெஸ்டா? நீங்க ஃபர்ஸ்ட் 45 டிகிரி கிளாக் வைஸ் எங்க இருந்து மூவ் பண்ணணும்? ஈஸ்ட்ல இருந்து தானே? இப்ப ஈஸ்ட்ல இருந்து கிளாக் வைஸ்னு சொன்னா இப்படி தானே மூவ் பண்ணுவோம். இதுதானே 45 டிகிரி. ஓகே ஓகே. அப்ப இங்க எங்க இருக்கிறாரு? சவுத் ஈஸ்ட்ல இருக்காரு. ஓகேயா? அதுக்கப்புறம் 180 டிகிரி எங்க போகணும்? ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இங்க இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் 180 டிகிரினா ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன்னா அப்ப ஆன்டி கிளாக் வைஸ் வந்து இப்படி தானே வரும். ஸோ இப்படி வரும்போது அங்க எங்க இருக்கும் ஆக்சுவலி? நார்த் வெஸ்ட் தானே? அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? நார்த் வெஸ்ட். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின்.
If east means south, then west will be dash. கிழக்கு என்பது தெற்கு அப்படின்னா மேற்கு என்பது என்ன? இதுவும் டிகிரி பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். இதுல எங்க டிகிரி இருக்கு அப்படின்னு கேட்டா அதுல இன்டைரக்டா டிகிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஈஸ்ட் மீன் சவுத்னு இருக்கா? சோ இங்க ஈஸ்ட் இருக்கு, சவுத் இங்க இருக்கா? ஈஸ்ட்ல இருந்து சவுத் வர்றதுக்கு உங்ககிட்ட ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு கிளாக் வைஸ்லயும் வரலாம், இல்லைன்னா இப்படி சுத்தி ஆன்டி கிளாக் வைஸ்லயும் வரலாம். நீங்க எதுல வருவீங்க? எது உங்களுக்கு ஈஸி? கிளாக் வைஸ் தானே ஈஸி. எதுல டிகிரி கம்மியா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க, ஓகேவா? சோ இப்ப நான் ஈஸ்ட்ல இருந்து சவுத் வர்றதுக்கு எவ்வளவு டிகிரி கிராஸ் பண்ணி வரணும்? 45 45 எவ்வளோ? அப்ப இவங்க இன்டைரக்டா சொல்லியிருக்கிற டிகிரி என்ன? 90 டிகிரி. அது என்ன டைரக்ஷன்? கிளாக் வைஸ். அப்போ ஈஸ்ட் சவுத்த கம்பேர் பண்ண அந்த டிகிரிய நீங்க எதுல இருந்து பார்க்க போறீங்க? வெஸ்ட்ல இருந்து. ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க வெஸ்ட்ல இருந்து 90 டிகிரி கிளாக் வைஸ்ல மூவ் பண்ணா அப்ப அது என்ன வரும்? நார்த் தானே. வெஸ்ட்ல இருந்து கிளாக் வைஸ்ல 90 டிகிரி மூவ் பண்ணா இங்க என்ன இருக்கு? நார்த். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? நார்த். இது புரிஞ்சதா எல்லாருக்கும்? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்கலாம். புரிஞ்சிச்சாப்பா? அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் சம். இப்ப இதே மாதிரி ஒரு சம் வந்து நான் கேட்கிறேன், ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. இதான் அடுத்த கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் ட்ரை பண்ணுங்க. இப்போ இது போன சம் எனக்கு புரியல அப்படின்னு சொல்றவங்க இப்ப நான் சொல்ற சம்ம நல்லா கவனிங்க, புரியும். ஓகேயா? இதுக்கு ஆன்சர் என்ன வருதுப்பா? பெஸ்டா? ஆன்சர் கன்ஃபார்ம் வெஸ்ட் தானா? நார்த்தா? உங்களுக்கு நார்த், உங்களுக்கு நார்த்தா? வேற வேற யாருக்கு? சரி, நான் என்ன சொல்லியிருக்கேன் கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. நார்த் மீன்ஸ் சவுத் வெஸ்ட். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மேப் டைரக்ஷன் மேப்ல நார்த்தையும் சவுத் வெஸ்டையும் பார்க்கணும். நார்த்னா வடக்கு, சவுத் வெஸ்ட்னா தென்மேற்கு. நார்த் இங்க இருக்கா? சவுத் வெஸ்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு, அப்படிதானே? சோ நார்த்ல இருந்து சவுத் வெஸ்ட் வர்றதுக்கு எது ஈஸி?
இப்படி வந்தாதான் ஈஸியா இருக்கு. ஏன்னா இதான் கம்மியா இருக்கு டிகிரி. இது வந்து அதிகமான டிகிரியா இருக்கு இல்லையா? அப்ப இதை தான் செலக்ட் பண்ணும். இப்ப இது வந்து கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? இப்படி போனா ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்ங்கிறது எவ்வளவு டிகிரி? இங்க பாருங்க, இது 45 45 45. எத்தனை டைம்ஸ் 45 கிராஸ் பண்ணி வரும்? 3 டைம்ஸ். ஸோ இங்க வந்து 45 45 90 90 பிளஸ் ஒரு 45 எவ்வளோ? 135. அப்ப இந்த க்ளூவை வச்சு நாம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். என்ன டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம்? 135 என்ன எங்க போகணும்? ஆன்டி கிளாக் வைஸ்ல போகணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஏசிடபிள்யூனா ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேயா? இப்போ இதை வச்சு நாம என்ன கண்டுபிடிக்கணும்? சவுத் ஈஸ்ட்னா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். சவுத் ஈஸ்ட் எங்க இருக்கா? இங்க இருந்து எங்க போக போறீங்க? ஆன்டி கிளாக் வைஸ். எப்படி? சவுத்ல போகணுமா ஈஸ்ட்ல போகணுமா? இங்க இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் போகணும். சரியா? இப்படி போனா நம்பர் 1, இப்படி போனா நம்பர் 2. 1 கரெக்டா 2 கரெக்டா? ரிப்ளை பண்ணுங்க. ஏன்னா இதுவே நிறைய பேர் கன்ஃபியூஸா இருக்கு, அதனாலதான் கேக்குறேன். இப்ப நான் போட்டிருக்கிற இந்த பாயிண்ட்ல 1 கரெக்டா 2 கரெக்டா? 1 கரெக்ட்னு சொல்றீங்களா? ஓகே. ஓகே, யாருக்காவது 2 கரெக்ட் இருக்கா? யாருக்கும் இல்ல தானே? இங்க இருந்து இதுதான் ஆன்டி கிளாக் வைஸ். புரிஞ்சிச்சு தானே? இப்படி போனா என்னது? ஓ, தமிழ்ல கொஸ்டின் தப்பா இருக்கா? சரி. சவுத் ஈஸ்ட். சரி, தென்கிழக்குப்பா. இது வடகிழக்கு இல்ல, தென்கிழக்கு. தென்கிழக்குன்னு மாத்திக்கோங்க. தமிழ்ல இருக்கிறவங்க தென்கிழக்குன்னு மாத்திக்கோங்க. அப்ப இங்க இருந்து நீங்க வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல போகணும் அப்படின்னா 135 டிகிரி. ஸோ இது 45, அதுக்கப்புறம் ஒரு 45, அதுக்கப்புறம் ஒரு 45. ஸோ இங்க இருந்து 135 ஆன்டி கிளாக் வைஸ்ல போனா இப்ப எங்க இருக்கும்? நார்த். ஸோ அப்ப ஆன்சர் என்ன? நார்த். வடக்கு. ஆன்சர் வந்து வடக்கு. இது எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? இல்ல யாருக்காவது டவுட் இருக்கா? இப்ப புரியலன்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு இப்ப நான் சொன்னது புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் சம். இப்ப வந்து டிகிரி பேஸ் பண்ணி வரக்கூடிய மாடல் நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல வரும். இப்படி வந்தா உங்களால போட முடியுமா? ஓகே தானே? ஸோ நான் இப்ப இந்த கிளாஸ்ல நான் சொல்றது எல்லாமே பேசிக்கா இருக்கக்கூடிய இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. ஓகேயா? இப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லா இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்ம ரிப்பீட்டடா போட போறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே தான். பட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் நான் கொடுத்துட்டு அதை வந்து போடுவேன் உங்களுக்கு. அப்போ ஈஸியா இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டிகிரி பேஸ் பண்ணி வரக்கூடிய சம் இவ்வளவுதான்ப்பா. இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது நான் ஸ்டார்ட் பண்ண போறது கிளாக் பேஸ்டா வரக்கூடிய டைரக்ஷன். ஓகேயா? கிளாக்குக்கும் டைரக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இருக்கு. என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம். இப்ப வந்து நான் ஒரு கிளாக்ல ஒரு டைம் வந்து சொல்றேன். கிளாக்ல நம்பர்ஸ் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும்? 1ல இருந்து 12 வரைக்கும் இருக்கும். இப்படிதானா? ஓகே. இப்ப நான் வந்து 3 o'clock வரைகிறேன். 12, இது 3, 6, 9. வால் கிளாக் எல்லாருக்கும் தெரியும் தானே? கிளாக்ல டைம் பார்க்க தெரியும் தானே? 2K கிட்ஸ் யார் இருக்கீங்களா? எனக்கு டைம் பார்க்க தெரியாது அப்படி யாரும் இருக்கீங்களா? சில பேர் டிஜிட்டல் தான் எனக்கு தெரியும், இதுல டைம்லாம் பார்க்க தெரியாது அப்படிலாம் யாரும் சொல்லிடாதீங்க. அது ஒரு தெரியாததை சொல்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்ப அது வந்து உங்களை மாதிரி ரொம்ப பேசிக் தெரியாதவங்க யாருமே இல்லை. உங்களை நீங்களே ரொம்ப கீழே சொல்லிக்கிற மாதிரி ஆயிடும். ஓகே, 3 o'clock. ஓகேவா? இதுல 3 அப்படிங்கிறது ஈஸ்ட் மெயின் பண்ணா
3ங்கிறது ஈஸ்ட்னா தட் மீன்ஸ் இந்த ஹேண்ட்க்கு பேர் என்ன? கிளாக்ல 2 ஹேண்ட்ஸ் இருக்கும்ல, 2 முள் இருக்கும்ல, இது வந்து ஹவர் ஹேண்ட் அப்படிதானே? இது வந்து என்னது? மினிட் ஹேண்ட். ஸோ கொஷின் வந்து ஹவர் ஹேண்ட் வந்து ஈஸ்ட்ல இருந்துச்சுன்னா அப்போ மினிட் ஹேண்ட் நிமிட முள் எந்த திசையில இருக்கும்? இதான் கேள்வி. என்ன ஆன்சர்? மணிமுள் வந்து கிழக்கு திசையை குறித்தால் நிமிட முள் எந்த திசையை குறிக்கும்? இது வந்து கிழக்குன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அப்ப இது என்னது சொல்லுங்க? நார்த். அவ்வளவுதானே? இது வந்து என்னது? நார்த். ஓகே, இது ஈஸியா இருக்கு. நெக்ஸ்ட், இதே 3 o'clock டைம்ல நான் வந்து டைரக்ஷன் மாத்துறேன். இது வந்து நார்த்பா. ஓகே, அப்ப இது என்ன சொல்லுங்க? இப்படி கேட்டா என்ன பண்ணுவீங்க? வெஸ்டா? இப்ப இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்குதானே எல்லாருக்கும்? இதுனா ஈஸியா சொல்றோம், ஏன்னா டைரக்ஷன் மேப்லயே இந்த சைடு ஈஸ்ட் தான் வரும். அப்ப இது நார்த் அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டீங்க. கரெக்டா? டைரக்ஷன் மேப்ல இது ஈஸ்ட், அப்ப இது வந்து வெஸ்டா இருக்கும். இது நார்த், இது என்னவா இருக்கும்? சவுத். அதனால இது ஈஸியா சொல்லிட்டீங்க. சோ இந்த இடத்துல நான் என்ன கேக்குறேன்னா 3 தான் நார்த்ன்னு சொல்றேன். அப்ப அந்த டைரக்ஷன் மேப்பே ரொட்டேட் ஆகி மாறுதா? இது நார்த்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது, இது என்னது? சவுத் வருமா? அப்ப 12 என்ன, 6 என்ன? 12 வந்து வெஸ்டா, 6 வந்து ஈஸ்டா? கன்ஃபார்மா? அதுல எந்த டவுட் இல்ல தானே? ஏன் ஒருவேளை நீங்க மாத்தி சொல்லிருக்க கூடாது? எதை வச்சு அதுதான் பெஸ்ட்ன்னு சொல்றீங்க? ஓகே, இந்த மாதிரி நார்த்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வெஸ்ட் வருது, அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பார்க்கணும். ஓகேவா? இப்போ டைரக்ஷன் மேப்ல இது நார்த், இது வந்து வெஸ்ட், ஈஸ்ட், சவுத் தானேப்பா? இப்ப நார்த்ல இருந்து என்ன டைரக்ஷன்ல போனா வெஸ்ட் வரும்? ஆன்டி கிளாக் வைஸ்ல போனா வெஸ்ட் வரும். அப்ப இங்க இருந்து நார்த்ல ஆன்டி கிளாக் வைஸ் போனா அப்ப இது கண்டிப்பா என்னதான்? வெஸ்ட். கரெக்டா? அப்ப இது என்னது? ஈஸ்ட். ஓகே தானா? இப்ப நான் சொன்னது புரிஞ்சுதா? இல்ல எனக்கு இது புரியல அப்படிங்கிறவங்களுக்கு நான் இன்னொரு விதமா சொல்றேன், கவனிங்க. இப்ப நான் இதை நார்த்ன்னு சொல்லிட்டேனா? ஓகே, இப்ப நான் டைரக்ஷன் மேப்ல நார்த் இருக்கிற இடத்துல இந்த டைரக்ஷன் மேப் நார்மலா எப்படி போடுவோமோ அது மாதிரி நான் போட்டுக்கிறேன். இப்ப எனக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு, இது வெஸ்டா ஈஸ்டான்னு எனக்கு கொஞ்சம் புரியல. அப்ப நான் என்ன பண்ணலாம்னா இன்னொரு வழி இருக்கு. நார்த்ல தானே நம்பர் 3 வருது, கரெக்டா? அப்ப நான் இதை டைரக்ஷன் மேப்ல நார்த்ல நம்பர் 3 போட்டுக்கிறேன். அப்ப 3க்கு ஆப்போசிட்டா கிளாக்ல என்ன நம்பர் இருக்கும்? 9ஆ? அந்த 9 எங்க போடுறேன்? சவுத்ல. ஓகேவா? ஓகே, இப்ப இங்க 2 நம்பரை ஈஸியா போட்டுடலாம். இங்க 3, இங்க என்ன வந்துட்டு அப்புறம் 9 வரும்? இங்க 6 அப்புறம் தானே 9 வரும். அப்ப இங்க என்ன வரும்? 12. புரிஞ்சுச்சா? இப்போ நமக்கு இந்த ஹவர் ஹேண்ட் மணிமுள் 3ல இருந்துச்சுன்னா அப்ப இந்த ஹவர் ஹேண்ட், சரி நிமிட முள், மினிட் ஹேண்ட் வந்து 12ல தானேப்பா இருக்கும். 12க்கு நேரா நம்பர் என்னப்பா இருக்கு? வெஸ்ட் தானே? அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதான்? வெஸ்ட். இப்ப நான் சொன்னது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இல்ல யாருக்காவது புரியாம இருந்தா கேளுங்க. ஓகே தானே? அப்ப எல்லாருக்குமே புரிஞ்சுச்சா? இன்னொரு கொஸ்டின் இதுல கேக்குற ஆன்சர் பண்ணுங்க. டைம் வந்து 4:30. நான் இது கிளாக்லாம் வரைய போறது இல்ல, டைம் மட்டும் தான் சொல்ல போறேன். டைம் வந்து 4:30. ஓகேவா? இதுல வந்து மினிட் ஹேண்ட் வந்து ஈஸ்ட் டைரக்ஷன். அப்போ ஹவர் ஹேண்ட் வந்து என்ன டைரக்ஷன் நீங்க சொல்லணும். கடிகாரத்தில் மணி 4:30. சரியா? இது நீங்க கிளாக் வரைஞ்சு எனக்கு கரெக்டா சொல்லுங்க, யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பாக்கலாம். நிமிடமுள் வந்து கிழக்கு.
ஸோ அப்ப மணிமுள் எந்த திசையை குறிக்கும்? நான் சொன்ன 2 மெத்தட் சொன்னேன், 2ல எது வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் சில பேர் கன்ஃபியூஸ் ஆனா செகண்ட் மெத்தட் போடுங்க, ஈஸியா வரும், கன்ஃபியூஸ் ஆகாம வரும். இல்ல கரெக்டா யார் ஆன்சர் சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரியுதுன்னு அர்த்தம். இதுல எல்லாம் கொஞ்சம் சில பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாம் நிறைய டைம் டைரக்ஷன் அட்டன் பண்ணிருப்பாங்க, இன்னும் சில பேர் தப்பாவே சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் யாரு நான் கண்டுபிடிக்கிறேன். அதுதான் நிறைய தப்பு வருது இப்பதான் ஒவ்வொன்னா. ஏதாவது ஒண்ணு சொல்லணும். ஏன் அப்ப ஃபர்ஸ்ட் தப்பு வந்தது? கன்ஃபியூஸ் ஆகுதா? ஆஹ் அப்ப ஃபர்ஸ்ட் மெத்தட் கன்ஃபியூஸ் ஆகும் தானே? அப்ப எது போடலாம்? நீங்க அந்த அந்த ஃபர்ஸ்ட் இதுல பார்க்கும்போது சில சமயம் தப்பு வர சான்ஸ் இருக்கு. சோ நான் சொல்ற நம்பர் படி போட்டீங்கன்னா தப்பு வராது. சவுத் வெஸ்ட், ஓகே, நார்த் ஈஸ்ட், அப்புறம் ஈஸ்ட். வெரி குட். இன்னும் ஒரு 4 டைரக்ஷன் இருக்குல்ல, அதுவும் சேர்த்து சொல்லுங்க. அப்ப 8 டைரக்ஷனும் ஆன்சர்ல வந்துரும். நீங்க ஃபர்ஸ்ட் டைமே போடும்போது கன்ஃபார்மா கான்பிடென்ட்டா போடணும், அப்பதான் உங்களுக்கு ஆன்சர் போடுறதுல எல்லாருக்குமே அக்யூரசி இருக்கணும். முதல்ல தப்பா சொல்லிட்டு ஆமாமா தப்பா சொல்லிட்டேன் அப்புறம் மாத்தலாம் அப்படிங்கிறது வரக்கூடாது. ஆன்சர் எது கரெக்ட்னா நார்த் ஈஸ்ட் கரெக்ட். சரியா? எப்படின்னு பாக்குறீங்களா? புரியாதவங்க கவனிச்சுக்கோங்க. வடகிழக்கு அதான் ஆன்சர். சோ முதல்ல கிளாக்ல வந்து 4:30 டைம் நான் வரைய போறேன். சரியா? 4:30னா கன்ஃபார்மா அந்த மினிட் ஹேண்ட் பெரிய முள் வந்து எந்த எந்த இதுல இருக்கும்? 6ல இருக்குமா? அப்போ இந்த ஹவர் ஹேண்ட் எங்கப்பா இருக்கும்? சின்ன முள் எங்கப்பா இருக்கும் சொல்லுங்க? 4ல இருக்குமா? 4ல இருக்குமா? 4 விட நகர்ந்து இருக்குமா? 4ஓட கொஞ்சம் மூவ் ஆயிருக்கு. 4க்கும் 5க்கும் மிடில்ல இருக்கும். அது முதல்ல தெரியணும். சரியா? பட் 3ல கன்ஃபார்மா இருக்காது. கரெக்ட் தானே? ஓகே, இப்போ நமக்கு என்ன சொல்றாங்க? மினிட் ஹேண்ட் வந்து என்ன டைரக்ஷன் சொல்றாங்க? ஈஸ்ட் தானே சொல்றாங்க. நிமிட முள் வந்து கிழக்கு. அப்போ இந்த மினிட் ஹேண்ட் வந்து இந்த இடத்துல என்ன டைரக்ஷன் நமக்கு மென்ஷன் ஆகுது? ஈஸ்ட், கிழக்குன்னு மென்ஷன் ஆகுதா? ஓகே, கிழக்கு திசையில என்ன நம்பர் வரணும்பா? 6 வரணும். நான் அதெல்லாம் இங்க டைரக்ஷன்ல வரைய போறேன். ஓகேயா? டைரக்ஷன்ல டைரக்ஷன் மேப் போட்டுக்கிறேன். இப்போ நான் நார்மலா எப்படி போடுவோமோ அது மாதிரி எழுதிக்கிறேன். இது நார்த், இது நார்த் ஈஸ்ட், இது ஈஸ்ட், இது வந்து சவுத் ஈஸ்ட், இது சவுத்து, இது வந்து வெஸ்ட், சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட், இது மாதிரி எழுதிக்கிறேன். இப்போ ஈஸ்ட் டைரக்ஷன்ல என்ன நம்பர் போட போறேன்? 6. இங்க 6னா அப்புறம் கிளாக்ல வந்து 6க்கு நேர் ஆப்போசிட்ல இங்க என்ன இருக்கணும்? 6க்கு நேர் ஆப்போசிட்ல என்ன இருக்கணும்? 12. இங்க 12 போடலாமா? ஓகே, அதுக்கப்புறம் 3 9 போடணும்ல, அந்த 3 இங்க வருமா இல்ல இங்க வருமா? இங்க தானே வரும். 12 3க்கு அப்புறம் தானே 6, கிளாக் வைஸ் தான் இப்படி தானே. ஸோ 12 3 6, அப்புறம் இங்க என்ன வரணும்? 9. அப்போ இங்க வந்து 4 எங்க இருக்கும்? நம்பர் 4 3க்கும் 6க்கும் நடுவுல தானே இருக்கும். 3க்கும் 6க்கும் நடுவுல என்ன டைரக்ஷன் வருது? நார்த் ஈஸ்ட். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? நார்த் ஈஸ்ட். இப்ப நான் சொன்னது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் சம்.
இப்போ அடுத்ததும் நான் டைம் தான் கொடுக்க போறேன், நீங்க தான் ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. இது புரிஞ்சது தானே எல்லாருக்கும்? யாருக்கா டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? திருப்பி ஒன் டைம் சொல்லணுமா? எந்த பாயிண்ட் புரியலன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். எந்த பாயிண்ட் புரியல? எதுவுமே புரியலன்னு சொல்லக்கூடாது. எந்த பாயிண்ட்ல இந்த இடம் புரியல அப்படி சொன்னீங்கன்னா நான் அது திருப்பி சொல்றேன். சரி, இப்ப நான் ஒரு சம் கொடுக்குறேன் இல்லையா, அதை பாருங்க, புரியும். நீங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பர்சனுக்கு மறுபடியும் ஒரே சம்ம ரிப்பீட் பண்ண முடியாதுல்ல, மத்தவங்க எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதனால மோஸ்ட்லி கிளாஸ் அட்டன் பண்ணும்போது கேர்ஃபுல்லா அந்த 1.5 hours கரெக்டா டிஸ்டர்ப் இல்லாம பாத்துக்கோங்க. சரி, இந்த கொஸ்டினுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுல இன்னும் புரியாதவங்க யாரும் இருக்கீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. இந்த சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, புரியும். ஆன்சர் ஓகே, வெயிட் பண்ணுங்க. வேற என்ன ஆன்சர் வருது யாருக்கு?
ஆன்சர் நார்த் தானா கன்ஃபார்மா? ஓகே, எப்படி பண்ணு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து 6:15 கிளாக்ல டைம் வந்து போட்டுக்கலாம். 12, 3, 6, 9. 6:15ல மினிட் ஹேண்ட் எங்க இருக்கும்? பெரிய முள் வந்து 3ல. சின்ன முள் எங்கப்பா இருக்கும்? எக்ஸாக்டா 6ல இருக்குமா? எக்ஸாக்டா 6ல இருக்குமா? இருக்காது, நகன் இருக்கும். ஓகே, 6, 7க்கு இது half ஆஃப் த டிஸ்டன்ஸ் இல்ல 1/4 டிஸ்டன்ஸ், கொஞ்சம் நகன் இருக்கும். சரியா? சின்ன முள் வந்து எக்ஸாக்டா 6ல இருக்காது, ஸோ கொஞ்சமா நகர்ந்துதான் இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்கோம்னா மினிட் ஹேண்ட் எங்க இருக்கு? வெஸ்ட். மினிட் ஹேண்ட்னா பெரிய முள் தானே, ஸோ இங்க வந்து என்ன டைரக்ஷன் வரணும்? வெஸ்ட். ஸோ இங்க வெஸ்ட் அப்படின்னு சொல்றது நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்றேன்னா டைரக்ஷன் மேப் வரைகிறேன். டைரக்ஷன் மேப்ல இது நார்த்து, இது என்னது? ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்து. இது நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட். ஓகே, இப்போ நான் வந்து வெஸ்ட்ல என்ன நம்பர் போட போறேன்? 3. வெஸ்ட் டைரக்ஷன்ல நம்பர் 3 போடுறேன். 3க்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல என்ன போடும்? 9ஆ? கரெக்டா? ஓகே, ஏன்னா 3க்கு ஆப்போசிட்ல கிளாக்ல என்ன இருக்கும்? 9. ஓகே, இங்க 3க்கு ஆப்போசிட்ல 9 அப்படின்னா 6 எங்கப்பா வரும்? இங்க தானே வரும். ஓகே, இங்க என்ன வரும்? 12. ஓகே, இப்போ 6 வந்து இங்க இருக்கா? ஆக்சுவலா இங்க 9 இருக்கு. சரி, எக்ஸாக்டா 6ல இது இருக்குமான்னு கேட்டா இருக்காது. நான் சொன்னேன்ல கொஞ்சம் மூவ் ஆகி தானே இருக்கும். ஏன்னா கரெக்டா 6 o'clockல தான் ஹவர் ஹேண்ட் வந்து 6ல இருக்கும். அப்ப 6:15 வரும்போது இது கொஞ்சம் மூவ் ஆயிருக்கும். அப்போ இந்த ஹவர் ஹேண்ட் வந்து 6 and 7க்கு தானேப்பா நடுவுல இருக்கு. அப்ப இதுல நார்த் சொல்வீங்களா, நார்த் ஈஸ்ட் சொல்வீங்களா? நார்த் தானா? போன தடவை என்ன சொன்னீங்க? 4:30க்கு. 4:30ல ஆமா 4 கிராஸ் பண்ணி தானே வருது. இங்க 6:15க்கு 6 கிராஸ் ஆகி தானே வருது. புரியல. 6ல தான் நார்த். 6 கொஞ்சம் கிராஸ் பண்ணாலும் அதனால இது நார்த் எடுத்துக்கலாமா? ஓகே, இதுல யாருக்கெல்லாம் நார்த், யாருக்கெல்லாம் நார்த் ஈஸ்ட்? நார்த் தான் எல்லாரும் சொல்றீங்க, நார்த் ஈஸ்ட் வராதுன்னு சொல்றீங்களா? ஓகே, கவனிங்க. இப்ப வந்து 6 to 7ல இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ இதை வந்து நீங்க எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 30 டிகிரியா பிரிக்கலாம். ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஓகேயா? இந்த ஆங்கிள் 6:30, இந்த சின்ன 6:30க்கு வந்ததுன்னா பாதிக்கு பாதி இருக்கும், 15 டிகிரி வரும். பட் 6:30 வரல, இங்க 6:15, 15 மினிட்ஸ் தான் கிராஸ் ஆயிருக்கு. அப்ப அந்த 15 மினிட்ஸ்ல இந்த ஹவர் ஹேண்ட் 6 விட தாண்டி தான் அப்கோர்ஸ் இருக்கும். ஆனா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 6க்கும் 7க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பாருங்க. இந்த ஹவர் ஹேண்ட் இருக்குல்ல, ஹவர் ஹேண்டுக்கும் 6க்கும் இடையில டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? ஹவர் ஹேண்டுக்கும் 7க்கும் இடையில டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? எது அதிகமா இருக்கு? 7 தானே அதிகம். இங்க இருந்து 7 போறதுக்கு தான் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கும். பட் இங்க இருந்து 6 வர்றதுக்கு டிஸ்டன்ஸ் எப்படிதான் இருக்கும்? கம்மியா தானே இருக்கும். அப்படி எடுத்துக்கலாமா? அப்ப இதுதான் நார்த் ஈஸ்ட், நார்த் தான் வரும் அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. ஆன்சர் வந்து நார்த் ஈஸ்ட். 6 கிராஸ் பண்ணாலே அது என்னதான் போயிடும்? நார்த் ஈஸ்ட் தான். ஓகே, நார்த் கிராஸ் பண்ணாலே நார்த் ஈஸ்ட் தான். ஸோ ஆன்சர் நார்த் ஈஸ்ட் தான் கரெக்ட். வடகிழக்கு. கரெக்டா 6 அப்படின்னா நார்த். 6 கிராஸ் பண்ண உடனே அது என்னதான்? நார்த் ஈஸ்ட். இது புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம பார்த்த சம் வந்து என்ன அப்படின்னா கிளாக் பேஸ் பண்ணி வரக்கூடிய மாடல்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் வந்து ஷேடோ.
நிழல் நிழல் யாருக்கு எந்த டைரக்ஷன்ல விழுது அப்படிங்கறத பத்தின சம். அது வந்து ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரோடக்ஷன்ங்கிறத பாத்துடலாமா? சன் சூரியன் எந்த திசையில் உதிக்கும்? சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். ஏன் நான் இங்க சூரியனை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்? ஷேடோனா சன்லைட் வச்சுதானே ஷேடோ. ஓகே, நீங்க ஷேடோ எல்லாம் எங்க விழுங்குறத பாத்திருக்கீங்களா? ஸ்கூல் டேஸ்ல ஆக்டிவிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்களா? நீங்க நைட்டு 12 o'clock போய் நிக்கிறீங்க, உங்க ஷேடோ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்ல விழுமா ரைட் ஹேண்ட்ல விழுமா இல்ல எந்த டைரக்ஷன்ல விழும் சொல்லுங்க? நைட் இல்ல, சாரி, பகல்ல 12 o'clock. அதாவது மதியானம் 12 மணிக்கு போய் நீங்க வெளியே நின்று ஷேடோ எங்க விழும் பாக்குறீங்க. அப்ப எங்க விழும் சொல்லுங்க? உங்களோட லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா எங்க இருக்கும்? சென்டர்லயா? ரைட் ஹேண்ட் சைடா? புரியல, என்ன சொல்றீங்க? ஸ்ட்ரெயிட்டா இருக்குமா? ஸ்ட்ரெயிட்னா ஷேடோ பெருசா தெரியுமா? அப்படியா? நைட்டு 12 மணிக்கு 0 ஷேடோ, நிழல் விழாது. சரி, நைட்டு மதியானம் கரெக்டா 12 மணிக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு 0 ஷேடோனா நிழலே விழாது, அப்படி சொல்ல வரல. உங்களோட ஃபுல் ஷேடோ விழாது, ஏதோ ஒரு பாயிண்ட் மட்டும் தெரியும் அந்த மாதிரி. புரியுதா? ஏன்னா சன் வந்து எங்க வந்துரும்? சென்டர் மேல இருக்கும். மேல இருக்கும்போது நீங்க கீழே இருக்கீங்கன்னா, ஒருத்தர் இப்படி நிக்கிறாருன்னா அவரோட ஷேடோ லைட்டா இப்படி தெரியும், அவ்வளவுதான் தெரியும், ஃபுல்லாலாம் தெரியாது. ஆனா அது வந்து சென்டரா தான் இருக்கும். உங்களுக்கு பின்னாடி தான் தெரியும், முன்னாடி தெரியாது. தெரியும் தானே அது? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நான் சொல்றேன் பாருங்க, காலையில 6 o'clock எந்திரிச்சு என்ன செய்யணும்? வாக்கிங் போகணும். அப்போ உங்க ஷேடோ எப்ப விழுது, நீங்க எங்க விழுது நீங்க பார்க்கலாம். அப்புறம் ஈவினிங் 6 o'clock வாக்கிங் போனீங்கன்னா அப்போ எங்க ஷேடோ விழுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் 12 o'clock போனீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இந்த வெயில்ல எல்லாம் போயிடாதீங்க, அப்புறம் பார்க்க முடியாது. ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் டைரக்ஷன்ல சன் இருக்கப்போ ஒருத்தரோட ஷேடோ, ஒருத்தர் இங்க நிக்கிறாருன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அவரோட ஃபேஸ் வந்து ஈஸ்ட் பார்க்க இருக்கு, ஓகேவா? அவரோட ஷேடோ எங்க விழுவும்னா அவருக்கு பேக் சைட் வெஸ்ட்ல விழும். புரிஞ்சுச்சா? ஏன்னா சன்லைட் இங்க இருக்குன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருக்கப்போ ஷேடோ இங்க தானே விழும். ஓகே, இது வந்து மார்னிங்ல நான் சொல்றது, மார்னிங் காலையில, சரியா? ஓகே, ஸோ இது கிளியர் தானே எல்லாருக்கும்? ஈஸ்ட பார்க்க ஒருத்தர் இருந்தாருன்னா அவரோட ஷேடோ எங்க விழும்? வெஸ்ட்ல, மார்னிங். ஓகே, ஒருத்தர் நார்த் டைரக்ஷனை பார்த்து நிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். இது நார்த் டைரக்ஷன் தானே? ஸோ இங்க ஃபேஸ் பண்ணி ஒருத்தர் நிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். இங்க ஒருத்தர் நிக்கிறாரு, அவரோட ஃபேஸ் இங்க ஃபேஸ் பண்ணி இருக்கு. அப்படி நிக்கிற ஒருத்தருக்கு இங்க ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவருக்கு வந்து எது ரைட் ஹேண்ட் எது லெஃப்ட் ஹேண்ட் சொல்லுங்க? இது என்ன ஹேண்ட்ல இருக்கும், இது என்ன ஹேண்ட்ல இருக்கும்? அவர் ஃபேஸ் இங்க ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இது என்ன ஹேண்ட், இவருக்கு இது என்ன ஹேண்ட்? இது வந்து லெஃப்டா இருக்கும், இது என்னவா இருக்கும்? ரைட்டா இருக்கும். கரெக்டா? நீங்க அங்க பார்க்க நிக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தானே இங்க வரும், உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு. சரி, இப்போ மார்னிங் டைம்ல நார்த் டைரக்ஷன்ல ஒருத்தர் நிக்கிறாருன்னா சன்லைட் இங்க தானே இருக்கு. அப்ப அவர் மேல இந்த ஷேடோ படும்போது இவரோட ஷேடோ எங்க விழும்? இந்த சைடா இந்த சைடா? இந்த சைடு தான் விழும், ஆஃப்கோர்ஸ். இப்ப காலையில ஃபுல்லாவே ஷேடோ இந்த சைடு தான்ப்பா விழும், இந்த சைடு வரவே வராது. ஏன்னா இந்த சைடு தானே சன்லைட் இருக்கு. ஓகே தானா? இப்ப நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, மார்னிங் டைம்ல
ஒருத்தர் வந்து நார்த் டைரக்ஷன்ல இருக்காருன்னா அவரோட ஷேடோ அவருக்கு என்ன சைட்ல விழும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ இதே மாதிரி சவுத் சைடு நிக்க ஒருத்தர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, இவருக்கு இது ரைட் சைடு, இதுதான் என்ன சைடு? லெஃப்ட் சைடு. அப்ப இவரோட ஷேடோ எங்க தான் விழும்? ரைட் சைட்ல தானே விழும். ஸோ சவுத் சைட்ல ஒருத்தர் ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னா அவரோட ஷேடோ எங்க விழும்? ரைட் சைடு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இது மார்னிங் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈவினிங்க அப்படியே நம்ம இதை வச்சு ஆப்போசிட்டா எழுதிடலாம். சொல்லுங்க, ஈவினிங் என்ன வரும் சொல்லுங்க. ஒருத்தர் ஈவினிங் டைம்ல நார்த் டைரக்ஷன்ல இருக்கிறாருன்னா அவருக்கு ஷேடோ எங்க விழும்? ரைட் சைடு. இங்க லெஃப்ட்னா அப்ப இங்க என்னது? ரைட்டு. சவுத் சைட்ல ஒருத்தர் ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னா அப்ப எங்க இருக்கும்? லெஃப்ட் சைடு. ஓகேயா? இதை அப்படியே தமிழ்ல எழுதிக்கலாம். காலை நேரத்துல வடக்கு திசையை பார்க்க ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு இடது புறமாக நிழல் விழும். தெற்கு திசையை நோக்கி ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு வலது புறமாக நிழல் விழும். மாலை நேரத்துல வடக்கு திசை நோக்கி ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு வலது புறம், தெற்கு திசை நோக்கி ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு இடதுபுறம். ஸோ இதை வச்சுதான் இந்த சம்மே நம்ம செய்ய போறோம். ஸோ இது கிளியரா இருந்துச்சுன்னா இந்த சம் போடுறதுக்கு 1 minute கூட தேவைப்படாது, 1/2 minute சொல்லிடலாம். 1/2 minute விட சீக்கிரமா கூட சொல்லலாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், ட்ரை பண்ணு. நோட் பண்ணியாச்சா? கொஸ்டின்ஸ் போலாமா? இப்ப நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சுது தானே? இல்ல யாருக்காவது புரியாம இருக்கா? அவங்க ஏதோ ஒரு தெரியாத இடத்துல போய் நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எப்படி டைரக்ஷன் கண்டுபிடிப்பீங்க? யாருக்கெல்லாம் தெரியும்? உங்க வீட்டுல பெரியவங்க எல்லாம் பேசிக்கிறத பாத்திருப்பீங்கல்ல, கிழக்க பார்க்க தெற்க பார்க்க நிக்கிறாங்க அப்படிலாம் பேசுறத பாத்திருப்பீங்களா? அவங்களுக்கு எல்லாம் டைரக்ஷன் எங்க போய் விட்டாலும் தெரியும். அது மாதிரி நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதெல்லாம் வந்து நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான விஷயம். யாருக்கு தெரியும்? ஒரு இடத்துல நீங்க தனி தீவுல போய் மாட்டிட்டீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அங்க வந்து நீங்க டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? சன்னை வச்சு கண்டுபிடிப்பீங்க. சரி, நடு கடல்ல நிக்கிறீங்க, அப்ப வந்து சன் எங்க உதிக்குன்னே தெரியாது. கடல்ல நிற்கும் போதுலாம் தெரியாது, அப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க? சரி, ஓகே, கவனிங்க. நீங்க சன்லைட்டை வச்சே கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே. சன்லைட் வச்சு கண்டுபிடிக்கிறது ஈஸ்ட்னா அதுக்கு ஆப்போசிட்டா என்னது? வெஸ்ட்ன்னு சொல்லிடலாம். நார்த் எது, சவுத் எது? நீங்க நிக்கிற இடத்துல, நான் பேப்பர்ல கேட்கல. இப்போ நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பீங்க தானே, அங்க எது நார்த் எது சவுத்ன்னு கண்டுபிடிப்பீங்க எப்படி? ஸோ எப்படின்னா, நீங்க வந்து சூரியனை பார்க்க ஃபேஸ் பண்ணி நிக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபேஸ் பண்றது டைரக்ஷன் வந்து உங்களோட ஹெட் ஃபேஸ் வந்து சன் பார்க்க இருக்குன்னா அது ஈஸ்ட். அப்ப உங்களுடைய பேக் சைடு ஆஃப் ஹெட், தலையோட பின்புறம் தான் வெஸ்ட். உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது? நீங்க 2 கையை நீட்டிட்டு ஃபேஸ்
சன்னை பார்க்க இருக்கிறதா இமேஜின் பண்ணீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு என்னவா இருக்கும்? சவுத்தா இருக்கும். ஓகேயா? உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னவா இருக்கும்? நார்த்தா இருக்கும். இதை வச்சு கூட எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வரலாம். ஏன்னா டைரக்ஷனோட பேசிக்கே இதுதான், அடிப்படையே இதுதான். புரிஞ்சுச்சா? இப்போ அந்த ஒரு கொஸ்டின் கூட ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. சுரேஷ் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து ஈவினிங் டைம்ல சன்னை ஃபேஸ் பண்ணி நின்றுட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன டைரக்ஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப இது நீங்க தெரிஞ்சாதானே ஆன்சர் பண்ண முடியும். புரிஞ்சுதா? ஓகேயா? சரி, இப்ப கொஸ்டின் போலாம். இதான் கொஸ்டின். ஸோ இங்கிலீஷ்ல உள்ளவங்க ட்ரை பண்ண முடிஞ்சா ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. இதை எனக்கு தமிழ்ல வேணுங்கிறவங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் கொஸ்டின் பா. ஆப்ஷன்ஸ் வேணா சொல்றேன். ஆப்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்
வெஸ்ட், ஈஸ்ட், நார்த், சவுத். ஆக்சுவலா நீங்க இன்னொரு விஷயம் கவனிச்சீங்கன்னா, ஷேடோ வச்சு வரக்கூடிய சம்ல உங்களுக்கு ஆன்சர் நார்த்தோ சாரி வெஸ்டோ ஈஸ்டோ வரவே வராது. ரெண்டே ரெண்டு தான் இருக்கணும் ஆன்சர். ஒன்னு நார்த்தா இருக்கணும், இல்லைன்னா சவுத்தா இருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த லெஃப்ட் ரைட் டைரக்ஷன் விழுதுன்னா அவங்க ஒன்னு நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அப்ப இதுக்கோட ஆன்சர் ரொம்ப சிம்பிள். இடது வலதுலாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே ஒன்னு ஆன்சர் நார்த் அல்லது சவுத். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் போடணும். நீங்க இப்படியா இருக்குமோ அப்படின்னு வெஸ்ட் ஈஸ்ட் எல்லாம் போட்டுட்டு வந்துடாதீங்க. இங்க என்ன எழுதிருக்கேன் நான், இங்க எர்த்துன்னு எழுதிட்டேனா, சாரி ஈஸ்ட். ஓகேயா? இப்போ ஆன்சர் போட முடியாதவங்க கவனிங்க, எப்படி போடணும்னு பாருங்க. நான் சொன்னேன்ல, ஏற்கனவே நம்ம ஒரு விஷயம் எழுதி வச்சிருக்கோம் பாருங்க, அதை எடுத்துக்கோங்க. அதுல நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மாலை நேரம் ஈவினிங் டைம்ல என்ன சொல்லியிருந்தோம் சொல்லுங்க, அதை எழுதியிருக்கிறது சொல்லுங்க. ஈவினிங் டைம்ல நார்த்ல ஒருத்தர் நிக்கிறாருன்னா அவருக்கு ஷேடோ எங்க விழுன்னு சொன்னோம்? ரைட் சைடா? ஓகே. சவுத்ல ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு எங்க விழுன்னு சொன்னோம்? லெஃப்ட் சைடு. நான் ஏன் இங்க ஈவினிங் எடுக்கிறேன்? கொஸ்டின்ல என்ன இருக்கு? ஈவினிங் தானே, சோ ஈவினிங். அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்கணும்னா, ஷேடோ என்ன டைரக்ஷன்ல விழுது? லெஃப்ட். யாரோட லெஃப்ட்? ராமனோட லெஃப்ட் சைடு. ராமனின் நிழல் அவருக்கு, டு ஹிஸ் அப்படின்னு தானே இருக்கு. சோ ராமனுக்கு லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு ஷேடோ விழுந்தா அவர் எங்க ஃபேஸ் பண்ணிருக்கணும்? சவுத். அப்ப யாருப்பா சவுத் ஃபேஸ் பண்ணிருக்கா? ராமன். ஓகே. ஆனா இவங்க கேக்குறது யாரோட டைரக்ஷன்? அர்ஜுன். ரெண்டு பேரும் எப்படி நின்னு பேசிட்டு இருக்காங்க? ஃபேஸ் டு ஃபேஸ், அதாவது ஒருவரை நோக்கி ஒருவர் நின்று. ஓகேவா? இப்ப வந்து ராமன் ராமன் வந்து சவுத்த ஃபேஸ் பண்ணி இருந்தாருன்னா இவரை பாக்குற பேசுற அர்ஜுன் எப்படி ஃபேஸ் பண்ணிருப்பாரு? நார்த் தானே ஃபேஸ் பண்ணிருப்பாரு. சோ ராமனுக்கு சவுத்துன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவசரப்பட்டு சவுத்துன்னு போட்டுறாதீங்க. அவங்க கேக்குறது அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அர்ஜுன. அப்ப இவரு சவுத்னா அவருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அர்ஜுன் என்னவா இருக்கணும்? நார்த். ஓகேயா? சோ ஆன்சர் வந்து நார்த். இது புரிஞ்சதா எல்லாருக்கும்? இப்ப அடுத்து இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். அந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதிக்கோங்க.
ஆன்சர் நார்த் தானா கன்ஃபார்மா? இப்ப நான் சொல்லியிருக்கிறது வந்து மார்னிங். காலையில என்ன எழுதியிருக்கோம் அதை பாருங்க. மார்னிங்ல என்ன எழுதியிருக்கோம்? மார்னிங்ல வந்து நார்த் டைரக்ஷன்ல நிக்கிறாருன்னா அவருக்கு எங்க விழுன்னு சொன்னோம்? லெஃப்ட் சைடு தானே. சவுத் டைரக்ஷனா ரைட் சைடு. இப்படிதானே எழுதிருக்கீங்க. ஓகே. இந்த கொஸ்டின்ல வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? சன்ரைஸ். அப்ப மார்னிங் தான் நம்ம சொல்லணும். ஓகே, காலை. இப்போ டைரக்ஷன் ஷேடோ எங்க விழுது? ரைட் ஹேண்ட் சைடு. யாரோட ரைட் ஹேண்ட் சைடு? சரி, இதுல வந்து தமிழ்ல கொஸ்டின் மாத்திக்கோங்க. தீபக்கின் நிழல். ஓகே, கரெக்ட் தான். தீபக்கின் நிழல் அவருக்கு வராது. இதுல அமீத்துக்குன்னு எழுதிக்கணும். தமிழ்ல எழுதுறவங்க தீபக்கின் நிழல் அமீத், அமீத்துக்கு வலது புறமாக விழுகிறது. சரியா? தீபக்கோட நிழல் அமீத்துக்கு வலது புறமாக விழுகிறது. சோ இப்ப கவனிங்க, வலதுபுறமா ஷேடோ விழுது. கரெக்டா? வலதுபுறம் அப்படின்னா இங்க பாருங்க, வலது ரைட் சைடு எங்க வரணும்? சவுத். இங்க யாருக்கு வலதுபுறம்? அமீத்க்கு தானே. சோ இதுல ரைட் ஹேண்ட் ஆஃப் அமீத் தானே சொல்லியிருக்காங்க. அமீத் அப்ப என்ன டைரக்ஷன்? சவுத். ஓகேவா? இப்ப தீபக் அப்ப என்ன வரும்? அமித் சவுத்னா அப்ப அவருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற தீபக் என்ன? நார்த். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? நார்த். இது புரிஞ்சுதா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? சவுத் கிடையாது, ஆன்சர் நார்த். அவங்க கேக்குறது அமித் எந்த டைரக்ஷன்ல இருக்காருன்னு கேட்கல. இப்ப இதுல ஒரு சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. எப்படின்னா தீபக்கோட ஷேடோ தானே விழுது. அது தீபக்கோட ஷேடோவா இருந்தாலும் சரி, ஷேடோ அவ்வளவுதான் நமக்கு. புரியுதா? தீபக்கோட ஷேடோங்கிறது உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுக்குறது. ஷேடோ எங்க விழுது அது மட்டும் நீங்க பார்த்தா போதும். அது தீபக்கோட ஷேடோவா இல்ல ஒரு எலக்ட்ரிக் போஸ்டோட ஷேடோவா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அமித்தோட ரைட் சைடு ஷேடோ விழுது, அவ்வளவுதான் அர்த்தம். ஓகேயா? அப்ப வந்து அமித்தோட ரைட் சைடு, அப்ப அமித் சவுத் டைரக்ஷன் தான் கன்ஃபார்மா. அப்ப அவருக்கு ஆப்போசிட்ல நிக்கிற தீபக் வந்து நார்த் டைரக்ஷன். போன சம்ல என்ன பார்த்தோம்னா அந்த பர்சனோட ஷேடோவே விழுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனோட ஷேடோ சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஷேடோ ரைட் ஹேண்ட் சைட்னா அது சவுத் தான். ஓகேவா? அதுல எந்த கன்ஃபியூஷனும் வரக்கூடாது. இந்த ரெண்டு சம்குள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சது எல்லாருக்கும்? சரி, ஓகே. இப்போ இந்த ஷேடோல ஒரு சின்ன கொஸ்டின் ட்ரை பண்ண முடியுமான்னு பாருங்க.
ஓகே, அந்த கொஸ்டின் பேப்பர் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நாளைக்கு கொஸ்டின் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். ஓகே, மீதியில் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஒரு நிமிஷம், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுக்கோங்க. நாளைக்கு வந்து கிளாஸ் லீவுப்பா. நாளைக்கு ரம்ஜான், அது ஹாலிடே. ஓகேயா?